சுகர் இஸ் ஸோ குட். இட் இஸ் அ ப்ரிசர்வேட்டிவ் பை இட் செல்ஃப். இப்போ ஜாம்ஸ் இதெல்லாம் பண்ணி வச்சா கூட அந்த ஜாமில் இருக்கிற சுகரே அதை ப்ரிசர்வ் பண்ணும். தக்காளியோடு அது கொஞ்சம் சுகரில் தொட்டு ஃபேஸில் ரப் பண்ணால் அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். இட்ஸ் அன் எக்ஸலண்ட் ஸ்க்ரப். தேனும் கொஞ்சம் சுகர் கிறிஸ்டல்ஸும் வச்சு சால்ட் கூட கால் வலி உடம்பு வலி அப்படின்னு சொல்லும்போது ஒரு கைப்பிடி சால்ட் எடுத்து ஒரு பவுல் ஆஃப் வாட்டரில் போட்டு வார்ம் வாட்டரில் கால் அது உள்ளே வச்சு எடுத்தாலும் அன்றைக்கி இருக்கிற டயர்ட்னஸ் எல்லாமே போயிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன வெங்காயம் வந்து ஹேருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறோம். ஆனால் அது அப்படியே ராவாக அரைச்சி போடும்போது அதுவே வந்து ஹேர் ஃபால் கொடுக்கும். ஏன்னா ரொம்ப பொட்டென்ட் ஆனது. ஸோ அந்த மாதிரி சம் ஹெர்ப்ஸ் ஆர் வெரி பொட்டென்ட், சம் கெமிக்கல்ஸ் ஆர். ஹெர்பல் அப்படின்னு பார்க்கும்போதே ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. செய்ய முடிஞ்சவங்களுக்கு ஓகே. இன்னும் சிலருக்கு ஓகே செஞ்சு வச்சுட்டு ஒரு வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாமான்னு கேட்பாங்க. ஆனால் அதே ரொம்ப நாள் இருந்தால் ஃப்ரிட்ஜில் அதுவும் கெட்டு போயிடும். ஏன்னா வந்து அதில் இருக்கிற தண்ணி, அதில் இருக்கிற சில ஹெர்ப்ஸ் எல்லாமே கூட எல்லாமே ஆக்சிடைஸ் ஆகும். அதனால ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. ஹாய் மேம், ஆக்சுவலி உங்களை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஒரு கொஸ்டின்ஸ்க்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட்டோடு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி நாங்கள் உங்களை டெலிவிஷனில் பார்த்தோமோ ஐ திங்க் அப்படியே இருக்கீங்க எப்பயும். ஸோ இப்போ நிறைய பேர் அதை கேரி பண்ணுறது இல்லைல்ல மேம். நிறைய வந்து ஓகே நம்ம கரெக்டாக வந்து நம்மளை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. ஒன் டே அது பண்ணோம், செகண்ட் டே அது பண்ண மாட்டோம். பட் நீங்கள் அதை அழகாக ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலே அதை அப்படியே அழகாக மெயின்டைன் பண்ணுறீங்களா மேம்? எப்படி? யூ ஆர் பீயிங் வெரி கைண்ட், அவ்வளோதான் சொல்ல முடியும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த ஓகே மேம். ஆக்சுவலி இப்போ பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமாக மாறிடுச்சு. நிறைய ஹோம்மேட் இன்க்ரீடியன்ஸ் வந்து இப்போ நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆமாம். ஸோ உங்களுக்கு எப்படி மேம் அந்த ஐடியா வந்துச்சு ஹோம்மேட் இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்? ஏன்னா நார்மலாகவே வந்து பியூட்டி அப்படின்றது நம்ம கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறது தான். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் செட் ஆஃப் பீப்புள் தான் வந்து பார்லர்ஸில் போய் செஞ்சுப்பாங்க. முக்கால்வாசி பேரும் அவங்க வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் பியூட்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் பேஸ்டு வேர்ல்டில் எல்லாருக்கும் அதை செய்கிறதுக்கு கூட டைம் இல்லை. ஸோ நாங்கள் செய்யக்கூடிய அந்த சிம்பிளான வந்து ஒரு தக்காளி சர்க்கரையில் டிப் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு செய்கிறது கூட அவங்களுக்கு டைம் இல்லை அப்படின்றாங்க. நான் ஆஃபீஸ் போகணும், வரணும், சமைக்கணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும், இவ்வளோலாம் இருக்கும்போது என்னை பற்றி நான் கேரே எடுக்கிறது இல்லை அப்படின்றாங்க. ஸோ அதை ரிவைவ் பண்ணோம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வீட்டில் இருந்தபடி எப்படி நம்ம பியூட்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றத ரிவைவ் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணது. அதுவே ரொம்ப இட் காட் ஆன். அதனால் எல்லாருமே வந்து நீங்கள் ஹெர்பலாகவே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாமே மோஸ்ட்லி வி ஆர் டூயிங் ஹெர்பல். ரொம்ப நல்லாவும் இருக்குது. யா மேம், உங்களுக்கு ஒரு ஃபேவரட் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல மேம், லைக் உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட், அது என்னது? அது வந்து எனக்கு அரோமா தெரப்பி ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாத்துலேயும் நாங்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் அரோமாவை ஆட் பண்ணுவோம். அரோமான்றது என்ன, செடிகள்லேருந்து இலைகள், பூக்கள், பழங்கள், வேறு அதுலேருந்து எடுக்கிறது தான் அரோமா தெரப்பி. ஸோ அது வந்து ஒவ்வொரு இதுலேயும் ஒன்று ஒன்று சேர்க்கும்பொழுது எவ்வளோ ஒரு வித்தியாசத்தை கொடுக்குது, எவ்வளோ ஒரு மனநிறைவை கொடுக்குதுன்னு பார்க்குறோம். அதனால எனக்கு வந்து அரோமா மேலே ரொம்ப ஒரு பற்று உண்டு. யா, ஐ திங்க் நீங்கள் ஒரு வீடியோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, பிகாஸ் நீங்கள் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவீங்க ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் வச்சு அப்படின்னு. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் மேம் உங்களுக்கு? நார்மலாக வந்து இதெல்லாம் ஹெர்பலாக இருக்கிறதுனால ரொம்ப சைடு எஃபெக்ட்ஸ்னு ஒன்றும் இருக்காது. பட் ஐ டென் டு யூஸ் எவ்ரி திங் மை செல்ஃப். நான் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுவேன். என்னோடய ஸ்கின்னில் போட்டு பார்ப்பேன், என் கூட இருக்கிறவங்க வந்து கையில் கால்லெல்லாம் போட்டு பார்ப்போம். அப்புறமா மெதுவாக கழுத்து, முகம் அப்படின்னு வருவோம். ஏன்னா எடுத்த உடனே ஃபேஸில் போட்டால் அது எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சின்ன வெங்காயம்னு வைங்களேன். சின்ன வெங்காயம் வந்து ஹேருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறோம். ஆனால் அது அப்படியே ராவாக அரைச்சி போடும்போது அதுவே வந்து ஹேர் ஃபால் கொடுக்கும். ஏன்னா ரொம்ப பொட்டென்ட் ஆனது. ஸோ அந்த மாதிரி சம் ஹெர்ப்ஸ் ஆர் வெரி பொட்டென்ட், சம் கெமிக்கல்ஸ் ஆர் வெரி மைல்டு. ஸோ அந்த ஒரு பேலன்ஸையும் புரிஞ்சு தான் நம்ம செய்கிறோம் எல்லாமே. ப்ராடக்ட்ஸும் சரி, அதை யூஸ் பண்ணுறதும். அதனால் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து செய்கிறது தான். ஸோ யாருக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வந்துடக்கூடாதுன்ற ஒரு ஃபீலிங்கோட தான் எப்போவுமே செய்கிறோம். ஐ திங்க் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ நீங்கள் பண்ணுறதுமே நிறைய நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையவே சொல்லுங்க. பிகாஸ் அது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டோரேஜ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை எப்படி மேம் பார்க்குறீங்க? ரொம்ப சேஃபாக ஹெர்பல் அப்படின்னு பார்க்கும்போதே ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது.
அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அது செய்ய முடிஞ்சவங்களுக்கு ஓகே. இன்னும் சிலருக்கு ஓகே செஞ்சு வச்சுட்டு 1 வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாமான்னு கேட்பாங்க. ஸோ அதுவும் ஓகே. ஏன்னா அது கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் இருக்கும்போது. ஆனா அதே ரொம்ப நாள் இருந்தா ஃப்ரிட்ஜில அதுவும் கெட்டு போயிடும். ஏன்னா வந்து அதில இருக்கிற தண்ணி, அதில இருக்கிற சில ஹெர்ப்ஸ் எல்லாமே ஆக்ஸிடைஸ் ஆகும். அதனால சம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸில் வந்து ஹெர்பல் பேஸ்டா இருக்கிற ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கு. சிலது கெமிக்கலா இருக்கும். அதில எது மைல்டு அப்படின்னு பார்த்து அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ தான் யூஸ் பண்றோம். ஸோ அதனால ரொம்ப ஹார்ஷான ப்ரிசர்வேட்டிவ்ஸ யூஸ் பண்றதில்ல. ஈவன் வாட் வி கேன் டேக் இன்டர்னலி லைக் சிட்ரிக் ஆசிட், சோடியம் பென்சோயேட் இந்த மாதிரிலாம் எப்படி நம்ம ஜாம், ஸ்குவாஷ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ, அந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான் நம்ம ஈவன் ஹெர்ப்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். அதனால அது சேஃபா இருக்கும். அதுலயும் பெர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம். அதனால அந்த பெர்சன்டேஜை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். பட் ஐ வுட் சஜெஸ்ட் லைக் அன்னன்னைக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி யூஸ் பண்ணும்போது அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு பாட்டிலில் அதை ஃபில் பண்ணி வச்சுட்டு ஒரு ப்ராடக்ட்டை அது 3 வருஷத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணலான்னு சொன்னால் அதில் என்ன ஒரு பொட்டன்சி இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. ஸோ அதனால அப்பப்போ பண்ணுறது அந்த ஹெர்பலுக்கு அதோடைய தனித்துவமே அதுதான். ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் செய்கிறது தான் அதோடைய தனித்துவமே. ஸோ அது முடிஞ்ச அளவு செய்கிறோம். வேற ஏதாவது லைக் ஒரு ஒரு இன்கிரீடியன்ட் விச் இஸ் லைக் ஏன் இதை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க, இது உங்கள் கிச்சன்லேயே இருக்குது, இவ்வளோ வண்டர்ஸ் பண்ணுதே, ஏன் அதை யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு மேஜிக்கல் விஷயம் அப்படிங்கிறது இருக்கா மேம்? சுகர் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் இஸ் ஸோ குட். இட் இஸ் அ ப்ரிசர்வேட்டிவ் பை இட் செல்ஃப். ஸோ அதனால தான் வந்து இப்போ ஜாம்ஸ் இதெல்லாம் பண்ணி வச்சா கூட அந்த ஜாமில் இருக்கிற சுகரே அதை ப்ரிசர்வ் பண்ணும். அதே மாதிரி அது ஒரு தக்காளியோட அது கொஞ்சம் சுகரில் தொட்டு ஃபேஸில் ரப் பண்ணால் அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். இட்ஸ் அன் எக்ஸலண்ட் ஸ்க்ரப். ஸோ தேனும் கொஞ்சம் சுகர் கிறிஸ்டல்ஸும் வச்சு லிப்ஸில் ரப் பண்ணும்போது அது பிங்க்காக மாறும் லிப்ஸ் எல்லாம். அது ஒரு நல்ல ஸ்க்ரப்பாக இருக்கும். நல்ல ஒரு டெட் ஸ்கின் ரிமூவராக இருக்கும். ஸோ சுகர் இஸ் சம்திங். அதே மாதிரி தான் சால்ட் கூட. கால் வலி, உடம்பு வலி அப்படின்னு சொல்லும்போது ஒரு கைப்பிடி சால்ட் எடுத்து ஒரு பவுல் ஆஃப் வாட்டரில் போட்டு வார்ம் வாட்டரில் கால் அது உள்ளே வச்சு எடுத்தாலே அன்றைக்கி இருக்கிற டயர்ட்னஸ் எல்லாமே போயிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்மால் திங்ஸ் விச் வி ஓவர்லுக் அது எல்லாமே நம்ம பியூட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ திங்க் மேம் இப்போ நிறைய பேர் வந்து அந்த ஹோம் பியூட்டி நிறைய வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வச்சு நிறைய வந்து ஃபேஸில் வந்து ஸ்கின் கேர் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. இப்போ நிறைய அது மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? வே பேக் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரீசெண்ட் டைமில் அது மாறி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தெர் ஆர் டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் பீப்புள். லைக் ஒரு செட் வந்து தே வாண்ட் டு யூஸ் ஒன்லி வாட் இஸ் இன் அ பாட்டில். ஸோ அவங்க பாட்டிலில் இருக்கிறது தான் ஒரு காஸ்மெட்டிக் அப்படின்னு நம்புகிறாங்க. இன்னும் சில பேர் அந்த பாட்டில் பக்கமே போக மாட்டாங்க. என்னெல்லாம் பாட்டிலில் இருக்கோ அது காட்டவே காட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு டோட்டலாக ஹெர்பல் வேணும். ஈவன் மேனிக்யூர் பெடிக்யூர் கூட எனக்கு ஹெர்பலாக பண்ணு. ஸோ தட் ஐ டோன்ட் வாண்ட் எனி கெமிக்கல் இன் மீ அப்படின்னு. ஸோ இந்த செட் ஆஃப் பீப்புள் அவங்க வந்து தே ட்ரை டு ஃபைண்ட் அவுட் எது ஹெர்பலாக நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்களுக்காக நாங்கள் நிறைய கேட்டர் பண்ணுறோம். ஏன்னா அது ரொம்ப நல்லாவும் இருக்குது, சைடு எஃபெக்ட்ஸே இல்லாமல் இருக்குது. சிலதில் இருந்தாலும் அதை வந்து ஓவர் கம் பண்ண முடியும். வேறஸ் கெமிக்கல் பேஸ்டாக யூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அது எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. சம் திங்ஸ் வில் பி குட், சம் மே பி ஹார்ஷ். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை டீல் பண்ணணும். ஸோ இதுதான் மெயின் திங்ஸ். எஸ், ஐ திங்க் நிறைய வருஷம் மோர் தென் 35 இயர்ஸ் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. நிறைய காம்படிட்டர்ஸ் பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். பட் வாட் இஸ் த கோர் வேல்யூ விச் இஸ் லெஃப்ட் பிஹைண்ட் அப்படின்னு என்ன மேம் சொல்வீங்க? கோர் வேல்யூன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ நீட் சம் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ நான் பண்ணுற ஜாபில் எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கணும். அது ஒன் ஆஃப் த திங்ஸ். அது கூடவே அது மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தணும் நான் பண்ணுறது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நான் ஹெல்ப் பண்ணணும். இட் ஷுட் பி அ சர்வீஸ் ஆஃப் சம் சார்ட். ஸோ நான் வந்து ஒரு டாக்டராக இல்லைனா கூட அதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த அளவுக்கு நம்ம எல்லாரையும் தொட்டு நாங்கள் செய்கிறோம். ஸோ பீப்புளை டச் பண்ணி பண்ணுறோம். அதில் வந்து அதை செய்யும்பொழுது ஐ வாண்ட் டு ஹீல் தெம். அது தலையாக இருக்கட்டும், இல்லை ஃபேஸாக இருக்கட்டும், கை கால் எதுவாக இருந்தாலும் சரி, ஐ வாண்ட் டு டச் அண்ட் ஹீல் தெம். ஸோ அதுதான் மெயின் திங்காக இருக்குது. அது கூட நான் வந்து என்னோடய ஹெர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அதே மாதிரி இப்போது புதுசாக இருக்கிற திங்ஸ் எல்லாம் லைக் கன்சா வாண்டுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ புதுசாக வந்திருக்கு. அந்த கன்சா வாண்ட் வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்மால் திங்ஸ் ப்ரெஷர் பாயிண்ட் தெரப்பி, அந்த மாதிரி சர்டன் திங்ஸ், அரோமா தெரப்பீஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் மட் தெரப்பி, தலாசோ தெரப்பி விச் இஸ் ஸ்பைருலினா அண்ட் க்ரீன் ஆல்கே, அந்த தெரப்பி. ஸோ தெரப்பீஸ் ஆர் வேரியஸ் கைண்ட்ஸ். அது யாருக்கு எது பொருந்தோன்னு பார்த்து
அவங்களுடைய ப்ராப்ளமை அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கும்போது மன நிறைவு இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இட் டசன்ட் மேட்டர், நான் ஒரு 1000 பேரை பார்க்குறேன்னா அதில் அட்லீஸ்ட் அதில் மோர் தென் half the amount of people should be cured. அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. ஸோ தட்ஸ் வாட் இஸ் மை கோர் வேல்யூ சொல்லலாம். எஸ் மேம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளைண்ட் உங்களுக்கு ஒரு மெமரபிள் மொமெண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த ஒரு எண்ட் ரிசல்ட் பார்த்துட்டு, அதில் ஏதாச்சும் ஒன்று எங்களுக்காக ரீகால் பண்ண முடியுமா? நிறைய பேர் இருக்காங்க, ஒருத்தரன்னு சொல்ல முடியல. ஆனால் எனக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி 37 இயர்ஸ் ஆகுது. 36 இயர்ஸாக ஒரு கிளைண்ட் வந்துட்டுருக்காங்க. அவங்க மாதம் அவங்கள பார்க்கலன்னா எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அவங்க பேர் லீலா மேரி அண்ட் அவங்க ஷீ இஸ் குவைட் ஓல்ட் நவ். பட் அவங்க வந்து ரொம்ப எனர்ஜைஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இங்கே வந்துட்டு போகும்போது அவ்வளோ தேங்க் பண்ணுவாங்க. அவ்வளோ ஓல்டான பர்சன் அவ்வளோ தேங்க் பண்ணுறாங்களேன்னு எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் ஷீ ஸோ குட் அண்ட் ஷீ ஃபீல்ஸ் தட் இந்த 1 or 2 hours அவங்க இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த மாதம் ஃபுல்லாக அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குது. ஐ ஹாவ் அ மீனிங்ஃபுல் இது இருக்குது, இங்கே வந்துட்டு போகிறதுல எனக்கு ஒரு மீனிங்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன விதத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு தெரியல, ஆனால் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அதை சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர். இன்னும் ஒருத்தங்க அதே மாதிரி 87 இயர்ஸ் ஓல்டு. அவங்க வந்து நடக்கவே முடியாது, ஆனாலும் இங்கே வந்து தான் தீருவேன்னு சொல்லி அவங்க டாட்டர்ஸோட சண்டை போட்டு வருவாங்க. வந்துட்டு ஒரு இதுவாக பார்த்து கேட்பாங்க, இது இன்னும் கொஞ்சம் ஷேப் பண்ணலாமே, இது இன்னும் கொஞ்சம் இப்படி இருக்கலாமேன்னு சொல்லுவாங்க. அவங்கள பார்க்கும்போது டோட்டலி ஐ கெட் இன்ஸ்பயர்ட். சம்டைம்ஸ் வி திங்க் ஐயோ வயசாகிடுச்சு இனிமேல் என்ன அப்படின்னு நினைக்கிறோம்ல, அது எல்லாருக்குமே இருக்கும். ஒரு above 40 above 50 இருக்கிறவங்களுக்கு தே ஸ்டார்ட் லூசிங் இன்ட்ரெஸ்ட் இன் லைஃப். அந்த மாதிரி நானும் சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணுவேன். பட் இந்த மாதிரி கிளைண்ட்ஸை பார்க்கும்போது ஐ ஃபீல் தட் இன்னும் there's so much to go, நம்ம இன்னும் வாழணும், இன்னும் நல்லா செய்யணும் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுவோம் அவங்கள பார்க்கும்போது. இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம், நிறைய பேர் இருக்காங்க. ஐ திங்க் ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி யூ ஹவ் ஷேர் மேம். அண்ட் ஃபைனலி இப்போ பியூட்டி அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு டெஃபினிஷன் இருக்குது. சில பேர் ரொம்ப ஃபேராக ஒயிட்டாக இருந்தால் தான் அது பியூட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களோட டேர்ம்ஸில் வந்து வாட் இஸ் ஹோலிஸ்டிக் பியூட்டி அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐ டோன்ட் பிலீவ் இன் தட் ஃபேர்னஸ் அட் ஆல் ஆக்சுவலி. நிறைய பேர் சொல்லுவாங்க நீ ஃபேராக இருக்கீங்க அதனால சொல்கிறீங்க அப்படின்னு. பட் இட்ஸ் நாட் லைக் தட். ஐ ஃபீல் தட் த ஃபேரர் யூ ஆர் த மோர் ப்ராப்ளம்ஸ் யூ ஹேவ். ஸோ ஃபேரர் ஸ்கின்னில் வந்து மெலனின் கம்மியாக இருக்கும், அதனால் அவங்களுக்கு வந்து சீக்கிரமே பிக்மெண்ட் ஆகும், இல்லை பேச்சியாக இருக்கும், ப்ராப்ளம்ஸ் வரும். ஆனால் ஒரு மாட்ரேட் கலரில் இருக்கிறவங்க, டார்க்கராக இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் இருக்காது. பட் தட்ஸ் நாட் ஆல். என்ன பியூட்டி அப்படின்றது இட்ஸ் மோர் டு டாக் அபவுட் த ஹெல்த் ஆஃப் த பர்சன், த ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த். ஸோ அது ரெண்டும் போக தான் இந்த எக்ஸ்டர்னல் பியூட்டி நம்ம பியூட்டிஃபிகேஷன் செய்கிறது. ஸோ காட் has given us enough beauty for all of us. So each one is beautiful in her own way and his own way. அதனால அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற வேர்ல்டில் ரொம்ப காம்படேட்டிவாக இருக்குது வேர்ல்டே. அதில் வந்து நம்ம இதெல்லாம் செஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ கண்டிப்பாக முன்ன மாதிரி இருந்தால் நான் எது வேணால் போட்டுட்டு போகலாம், நான் மேட்சிங் ப்ளவுஸ் கூட போடாமல் போகலாம், நான் வந்து எந்த ஒரு மேக்கப்பும் போடாமல் போகலாம். பட் இப்போ அது மாதிரி இல்லையே. ஸோ எல்லாருமே ஒரு அளவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, செய்ய வேண்டியிருக்கு. ஸோ ஒரு ஹோலிஸ்டிக் பியூட்டி அப்படின்றது இட் மேபி ஜஸ்ட் த டிசிப்ளின் ஆஃப் தட் பர்சன். அவங்க எப்படி டிசிப்ளின்டாக ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறாங்க, அவங்க வந்து எப்படி நல்லா சாப்பிட்றாங்களா, தூங்குறாங்களா, தண்ணி குடிக்கிறாங்களா, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்காங்களா, இது எல்லாமே இட்ஸ் டு பி டேக்கன் இன் டு அக்கவுண்ட். அண்ட் அது மட்டும் இல்லை, அவங்க வெளியிலேருந்து எப்படி அழகு பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. சர்டன் திங்ஸ் வந்து நீங்கள் என்ன தான் பண்ணாலும் சம் கேமோஃப்ளாஜ் இஸ் ரிக்வயர்ட். அதனால் ஃபார் எக்ஸாம்பிள் அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் மறைக்கவே முடியல அப்படின்னா அதோடையே போகணுன்னு அவசியம் இல்லை. அதை மறைக்கிறதுக்கு கன்சீலர் இருக்கும், அதை மறைக்கிறதுக்கு கலர் கரெக்டர்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் லைஃப். நம்மளும் வந்து கான்ஃபிடெண்ட்டாக போக முடியும். ஸோ அதுதான் ஐ ஃபீல் த ஹோலிஸ்டிக் பியூட்டி இஸ் ஆல் அபவுட் ஹெல்த், ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் அண்ட் பியூட்டிஃபிகேஷன் outside. Yeah, that's a great definition கொடுத்துருக்கீங்க மேம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் உங்களோட ஜேர்னி ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் கீப் இன்ஸ்பைரிங் அஸ். Thank you so much. Thanks a lot. Your questions were very good. Thank you very much. Yeah. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.